ஜனநாயகன் ஆடியோ லான்ச் எப்படா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக வந்து சண்டே ஈவினிங் 4:30க்கு அப்படின்னு சொன்னோன்னே ஷார்ப்பாக வந்து உட்காந்தாச்சு. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஆல்ரெடி ப்ரோக்ராம் அந்த மலேசியா போயிட்டு வந்தவங்க இன்ஸ்டா பேஜ் யூடியூப்லலாம் வந்துட்டு ஷேர் பண்ணும்போதே ரொம்ப வந்து ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். தளபதியோட ஃபுல் ஸ்பீச் வந்து பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட்டு ஆடியோ லான்ச் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்பத்துலேருந்தே தளபதியோட ஃபேனு. அவர் கொடுக்குற ஸ்பீச்லாம் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த குட்டி கதை அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். நான் தான் இப்படி எனக்கு பிடிக்கும் இப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்க ஏன் எதுக்குன்னே தெரியல. கடைசியாக என் பசங்களுக்கு லியோ படம் பார்த்து தான் விஜயை பிடிக்கவே ஸ்டார்ட் ஆச்சு. என்னம்மா இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. பட் அவருக்கு பிடிச்ச ஃபீல்டில் அவர் காலடி எடுத்து வச்சுருக்காரு. ஏன் சினிமாவை விட்டு போகிறேனோ ஒரு சூப்பரான ஸ்பீச் ரீசன் கரெக்டாக வந்து கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக அவர் லைஃப்பில் அவர் நினச்ச மாதிரி எல்லாமே சூப்பராக வரணும் அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். தளபதி அப்படிங்கிறது ஒரு வேர்டு இல்லை, அது ஒரு எமோஷன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்.